பரசுராம முனிவர் இந்த கோயில்ல தவம் இருந்து சிவனை வணங்கியதால அவரோட பெயரையே இந்த கோயிலுக்கு வச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்த கோயிலோட பேரு பரசுராமேஸ்வரா கோவில். பலருடைய நம்பிக்கையின்படி இந்த கோயில்ல இருக்கிற சிவனை வணங்கினா கொடுமைகள் நீங்கி வாழ்க்கையில அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கிபி 650 இருந்து 680 காலகட்டத்துல கற்களால் கட்டப்பட்ட முதல் சிவன் கோயில் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய வரலாற்று சிறப்புகள்ல ஒன்று. இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னா, கோயில்ல 100க்கும் மேற்பட்ட சிவலிங்கங்கள் மற்றும் பசுபத மூர்த்தியோட சிற்பங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கலிங்கா கட்டிடக்கலையில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை கட்டினவரு சோம வம்சத்தை சேர்ந்த அரசர்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இந்த கோவில் சிறியதாக இருந்தாலும் அதுல காணப்படுற சிற்பங்கள் மிகுந்த வியப்பூட்டும் வகையிலும் அழகு மிக்கவையாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட விமானம், அதாவது கோயிலுடைய கோபுரம் ரேகா தேவ்லா பாணியில உயரமா அமைஞ்சிருக்கு. ஜெகமோகனா அப்படிங்கிற மண்டபம் பக்தர்கள் கூட்டுற இடம் பிற்காலத்துல சேர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சிவன் பல ரூபங்கள்ல, அதாவது நடராஜா, அனந்த தாண்டவர், அர்த்தநாதீஸ்வரர், பசுபதமூர்த்தி, அதுக்கப்புறம் தேவதைகள், காவலர்கள், யாகம் செய்யும் முனிவர்கள், இவங்கெல்லாம் ஆபரணங்களுடன் காட்சியளிக்கும் உருவங்கள் இந்த கோயில்ல பதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விஷ்ணு, சூரியன், சக்தி ஆகிய சிலைகளுடைய தெய்வங்களும் இருக்கிறதுனால இந்த கோவில் இந்து சமய தன்மையோட ஒருமைப்பாட்டை காட்டுகிறது. கோவில் புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அழகான ஆன்மீக மூலங்களை பிரதிபலிக்கிற தெய்வீக நிலையமா அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய முழு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அதே போல நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி.